எல்லா புகழும் இறைவனுக்கு. அஸ்ஸலாமு அலைக்கும். நான் சுல்தானா பர்வீன். சிந்தனைக்காக உங்களோடு சில நிமிடம். வாழ்க்கையில நம்மள எத்தனை பேர் திருப்தி அடைஞ்ச நிலையில இருக்கோம் அப்படின்னு டெஸ்ட் பண்ணுவோமா? ஒரு கிராமத்துலங்க ஒருத்தர் ஒரு ஒரு காலியான இடத்துல போர்டு ஒன்று வைக்கிறார். உங்கள யார் வாழ்க்கையில முழு திருப்தி அடைஞ்சிட்டீங்களோ அதை என்கிட்ட ப்ரூவ் பண்ணிட்டு இந்த நிலத்தை ஃப்ரீயா வாங்கிட்டு போங்க அப்படின்னு போர்டில் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துருக்காரு. அந்த ஊர்க்காரங்கள்லாம் வராங்க, அந்த பக்கம் அந்த போர்டை பார்க்குறாங்க, படித்து பார்க்குறாங்க, வாழ்க்கையை யோசிச்சு பார்க்குறாங்க, திருப்திலாம் அடையலை அப்படின்னு சொல்லி கடந்து போயிடுறாங்க. அதில் தெளிவாக இருக்குது, நீங்கள் அதை ப்ரூவ் பண்ணணும்னு அவர் சொல்லியிருக்காரு. ஊரில் இருக்கிற எல்லார் கண்ணிலையுமே அந்த அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறது யாருமே திருப்தி அடையலை. அதனால யாருமே அந்த அந்த நபரை கான்டாக்ட் கூட பண்ணல. அந்த போர்டு அப்படியே இருக்குது. பல மாதங்கள் ஆகுது. பக்கத்து ஊரில் ஒருத்தர் சொத்து சேர்க்கறதையே தன்னோட தொழிலாக வச்சுருக்கார். ஏதாவது ஒன்று வாங்கிக்கிட்டே இருக்கணும், ப்ராப்பர்ட்டிஸ் வாங்கிக்கிட்டே இருக்கணும். ஆனாலும் அதில் அவர் திருப்தி அடையவே கிடையாது. இன்னும் என்ன இருக்குது, இன்னும் எதை வாங்கலாம், இன்னும் எங்கெல்லாம் இருக்குது, என்னென்ன இடத்தெல்லாம் வாங்கலாம் அப்படின்னு ஒரு தேடலே இருக்கார், ஒரு வெறியோடு இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். அவருக்கு இந்த நியூஸ் தெரியுது. இந்த மாதிரி ஃப்ரீயாகவே ஒருத்தர் தராரு, நீ வாழ்க்கையில் திருப்தி அடைஞ்ச நிலையில் இருக்கேன்னு சொன்னால் உனக்கு ஃப்ரீயாக தராருங்கிற அந்த விஷயத்தை கேள்விப்பட்டு அந்த கிராமத்துக்கு யார் அந்த நிலத்தினுடைய ஓனர் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி நேராக போய் பேசுகிறார். நிலத்தை கொடுங்க, நான் சாட்டிஸ்ஃபைடாக இருக்கேன், நான் வாழ்க்கையில் திருப்தி அடைந்த நிலையில் இருக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்கிறார். அந்த ஓனர் கேட்குறாரு, நீங்கள் அட்வர்டைஸ்மெண்ட்டை சரியாக படிச்சிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன், நீங்கள் அதை எனக்கு ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறார். இதில் ப்ரூவ் பண்ணுறதுக்கு என்ன இருக்கு, நான் பார்த்தா தெரியலையா, நான் பெரிய பணக்காரன், நிறைய பங்களா வச்சுருக்கேன், நிறைய தோப்பு துறவெல்லாம் எனக்கு இருக்குது, எவ்வளவோ காலி இடங்களை நான் வச்சுருக்கேன், நிறைய நகை சேர்த்தி வச்சுருக்கேன், எனக்கு மேலே திருப்தி அடைஞ்ச ஒரு மனுஷனை நீங்கள் எங்கே பார்க்க முடியும், கொடுங்க நிலத்தை, எப்போ ரெஜிஸ்ட்ரேஷன் கேட்குறேன். அந்த ஓனர் இப்படி சொல்கிறார், அவ்வளவு நிலம் வச்சுருக்க, அத்தனை பங்களா வச்சுருக்க, நிறைய நகை சேர்த்தி வச்சுருக்க, அப்புறம் எதுக்கு இந்த நிலத்தை வாங்கணும்னு நினைக்கிறேன், அதில் எதுவுலையுமே உனக்கு திருப்தி இல்லை, அதையும் தாண்டி இந்த ப்ராப்பர்ட்டி உனக்கு திருப்தி கொடுத்துணும்னு நீ நினைக்கிற, அது எப்படி திருப்தி அடைஞ்ச நிலை அப்படிங்கிறத நான் ஏற்றுக்க முடியும், போயா அப்படின்னு அனுப்பிச்சி வச்சிடறாரு. அவர் தலை குனிஞ்சிட்டே போகிறார். இப்போ இது எதுக்காக நான் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், நம்மள நிறைய பேர் இது கிடைச்சா திருப்தி அடைஞ்சிருவோம் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம் இல்லையா. மனுஷனால அப்படி இருக்கவே முடியாதுங்க. ஒரு கட்டம் வரைக்கும் பணத்தாசை இருந்துகிட்டே இருக்கும். இந்த இவ்வளோ பணம் எனக்கு தேவைப்படுது, அல்லது இவ்வளோ நகை எனக்கு தேவைப்படுது, இதெல்லாம் எனக்கு வேணும், அல்லது ஒரு சொந்த வீடு வேணும், கார் வேணும், ஏதாவது ஒரு ஆசை நமக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். சரி, இந்த ஆசையெல்லாம் எனக்கு எதுவுமே இல்லை அப்படிங்கிற ஒரு நிலை வரும்போது என்ன ஆகிடும், உயிரோடு இருக்கணும்னு மனுஷனுக்கு ஆசை வந்துடும். இல்லை, சில பேர் இப்படி சொல்லுவாங்க, இப்போ கூப்பிட்டா கூட நான் இறைவன் கிட்ட போயிடுவேன், இந்த உலகத்தில் வாழ்ந்து என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அதில் கூட ஒரு அதிருப்தி தானே இருக்குது. இங்கே நீங்கள் ஆசைப்பட்ட எதுவுமே கிடைக்கல அப்படிங்கிற ஒரு நிலையில தான் சாகலாங்கிற ஒரு எண்ணமே மனுஷனுக்கு வருது. ஆக திருப்தி அப்படிங்கிறது மனுஷனுக்கு கிடையாது. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க உங்களில் எத்தனை பேர் வாழ்க்கையில் திருப்தி அடைஞ்சிட்டீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.